வணக்கம் ஐயா. மாடு கட்டி போரடிச்சா மாலாது என்று சொல்லி யானை கட்டி போரடித்தாங்க ஒரு காலத்துல நம்ம தமிழர்கள். ஆனா இடையில பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சமுதாயம், இப்ப நான் 4, 5வது படிக்கும் போதுதான் நெல்லு, பத்தாயம் இந்த மாதிரி எல்லாம் வீட்டுல இருந்தது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த கான்செப்டே போய் இப்ப எல்லாம் ரேஷன் கடையில அரிசி கொடுக்குறாங்க, அரிசியை வாங்குறது, மற்றபடி கடையில அரிசி வாங்கி சாப்பிடுறது. நெல்லு விளைச்சல இல்லாம போச்சு. எல்லாமே திடலையும் கொள்ளையெல்லாம் திடலாக்கிட்டாங்க. அப்படி இருக்க காலத்துல இப்ப நீங்க புஷ்பவனத்துல இப்ப உங்க வீட்டாலேயே நெல்லு அறுவடை பண்ணி பத்தாயத்துல சேமிக்கிறீங்க. அப்படிங்கும்போது இந்த பத்தாயங்கிறதே இல்ல. சில இடங்கள்ல அதை கோழி கூட ஆக்கிட்டாங்க, பத்தாயத்தை உடைச்சு கதவாக்கிட்டாங்க. எப்படி உங்களுக்கு விவசாயத்துல மறுபடியும் உங்களுக்கு இந்த நாட்டம் வந்தது? இல்ல எங்கள்கிட்ட மாடு, பசு மாடு இருக்கு. அதுக்கு நம்ம சொந்தமா வைக்கல வாங்கி, ஏன்னா வெளில வாங்கி கொண்டு வரும்போது அதிகமா செலவு வருது. ரெண்டாவது நாங்க அப்பப்ப கொஞ்சம் சாவடி பண்ணுவோம். இருக்கிற நேரத்துல இந்த வருஷம் நொம்பல ஒரு 300 குழி 1 ஏக்கர் சொச்சம் நாங்க சாவடி பண்ணோம். அதுல நல்லா விளைஞ்சிருக்கு. இதை வைக்கிறதுக்கு இன்னும் வைக்கலாம் வேற இடத்துல கிடக்கு. 1 ஏக்கருக்கு நெல்லு விளைச்சல்ல இவ்வளவு வைக்கல் இருக்கு. நெல்லு நல்லா விளைஞ்சிருக்குங்கிறீங்க? ஓரளவு விளைஞ்சிருக்கு, ஓரளவு விளைஞ்சிருக்கு. இப்ப மீண்டும் அந்த பழைய கால நம்ம விவசாய முறை வந்துகிட்டு இருக்கு நம்ம கிராமத்துல. அதுவும் நாங்க கருப்பு நெல்லு வாங்கிட்டு போட்டோம். கருப்பு நெல்லு நம்ம இருக்கட்டுங்கிறதுக்காக கருப்பு நெல் வாங்கிட்டு போட்டோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு பிறகு, 1/4 நூற்றாண்டு 25 வருஷத்துக்கு பிறகு, 25 வருஷத்துக்கு பிறகு எங்க அப்பா காலத்துல அது பண்ணது. அதுக்கு பிறகு நான் இன்னைக்கு இத பத்தாயம் எடுத்து அதுல நெல்லு கொட்டுறேன். நீங்க சொன்ன இந்த பத்தாயத்துக்கு ரொம்ப நாள் வேலை இல்லாம இருந்தது. பத்தாயத்தை இவ்வளவு நாள் விக்காம இருந்தீங்களா? அதே ஒரு பெரிய விஷயம் தான். இல்ல இதுல இந்த அடுத்தது வாங்க அந்த பத்தாயத்தை போய் பாப்போம். பத்தாயத்தை பாப்போமா? நெல்லு கொட்டி வைக்கிறதுக்கு தொம்பக்கூடு, பத்தாயம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல. இப்ப இது என்ன கையில கொண்டு வரீங்களா? அது என்ன செடி? இது நொச்சி. நொச்சி இது ஒரு நாசினி வெரைட்டி. ஒரு காலத்துல நம்ம வீட்டுல எல்லையெல்லாம் இடம் வாங்கினோம்னா எல்லைக்காக இதுல குச்சியை நடுவாங்க. ஆமா ஆமா. இது ஒரு நாசினி வெரைட்டி. கொசு எல்லாம் வராது. கிருமி நாசினி. இது பத்தாயத்துல போட்டு பண்ணோம்னா அந்த அந்து பூச்சின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பூச்சி எல்லாம் நாடாது. அந்த பூச்சி எல்லாம் வராது. இத உள்ளுக்குள்ள போட்டுட்டு இதனால எந்த கெடுதலும் இல்ல. அதாவது மற்றவங்க எல்லாம் மருந்து கலந்து போடுறாங்க இந்த பூச்சி அடிக்காம இருக்கு. நீங்க இயற்கையாவே ஏன்னா இது மருந்து அடிக்காத ஒரு நெல்லு நாங்க சொந்தத்துக்காக நாங்க பயன்படுத்துறோம். அதனால இயற்கை முறையிலே இதை வைக்கணும்னு அந்த கருப்பு நெல்லுக்கு போடுறீங்க. இதை போடுறேன் பாருங்க. இந்த பத்தாயத்துல எல்லா நெல்லுக்குமே இதை போடலாம். போடலாம்னா இது நமக்கு நெல்லை கொட்டுறதுக்கு முன்னாடி அத போட்டறணும். அந்த நொச்சி அதைய போடுறீங்க. ஆமா. 2 அடுக்குகளா இருக்கு இந்த பத்தாயம். இப்ப நெல்லு கொட்ட போறீங்க. இப்ப உங்க வயல்ல விளைஞ்ச நெல்லை கொட்டி பாதுகாத்து அப்பப்ப தேவைக்கு நெல்லை அவிச்சுதான் பயன்படுத்திங்க. நெல் அவிச்சு சொந்தமா பண்றதுக்கு பண்ணிடுவோம். அதாவது கிருமி நாசினி இயற்கையான முறையில இயற்கையான இடத்துல வச்சு இத நம்ம பாருங்க, நம்ம வீட்லயே வயல் இருக்கு, அதுலயே அறுவடை செஞ்சு நெல்ல சொந்தமா பயன்படுத்துறீங்க போது எந்த நோயுமே வராது. இயற்கையான உணவு இது. சரி, இயற்கையாவே இருக்கிறீங்களா? இப்ப என்ன சாப்பிடுறீங்க? இப்ப வேலை விளைஞ்சு கஷ்டப்படுறீங்க, நீராகாரம் சாப்பிடுறீங்க. பழைய சாதம், அதாவது எல்லாமே கலந்து சிலர் பேசுவாங்க, நீங்க எல்லாமே செயல்லயே காமிக்கிறீங்க. இயற்கையா வாழ்க்கையை நடத்துறீங்க. இப்போ நீங்க இருக்கிற இடம் கூட பார்த்தாக்கா அந்த வீடு இயற்கையான தோட்டம், இது மாமரம், புயலுக்கு பிறகு கொண்டு வந்தது வாழை மரம் எல்லாம் அப்படியே பசுமையா வச்சிருக்கீங்க.